தங்கம் சேர்றதுக்கு குலதெய்வத்தை எந்த முறையில வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். புதுசா தங்கம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உங்க குலதெய்வ கோவிலுக்கு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போங்க. அங்க உங்களோட குலதெய்வத்துக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த அபிஷேகத்துல முழுமையா கலந்துக்குங்க. இந்த மாதிரி அபிஷேகம் நடக்கும் போது நீங்க வாங்கின அந்த தங்கத்தை உங்களோட குலதெய்வத்தோட பாதத்துல வைக்க சொல்லுங்க. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தங்கத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க. பூஜை ரூம்ல ஒரு வாழை இலைய விரிச்சு அதுல பச்சரிசிய பரப்பி அதுக்கு நடுவுல நீங்க வாங்கிட்டு வந்த தங்கத்தை வச்சு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கங்க. அன்னைக்கு முழுக்க அந்த தங்கம் அப்படியே பச்சரிசிலேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில இந்த தங்கத்தை எடுத்து நீங்க உபயோகப்படுத்தலாம். குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்க வளர்பிறையில வர்ற திருதியை திதி அன்னைக்கு இந்த வழிபாட்டை உங்க வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க செய்யலாம். இப்படி செய்யறதன் மூலியமா குலதெய்வத்தோட அருளால தங்கம் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும்.